வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தேர்தல் களம் மாறியுள்ளது. அதிமுகவுக்கு ஆதரவு அளித்தார். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது நாளைய தினம் தேர்தல் களமான தினமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கட்சிக்கு ஒரு சில கட்சிகளுக்கு இப்பொழுதுதான் ஆதரவை பார்த்திங்கன்னா இன்று தான் கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஸோ கடைசி நாளான பார்த்திங்கன்னா இன்றைக்கே பார்த்திங்கன்னா யார் யாருக்கு ஆதரவு எப்படி கொடுக்கலாம், எப்படி கொடுத்தா எப்படி வாக்குகள் போகும், எப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்றத அனைவருமே பார்த்திங்கன்னா யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய நிலவரமாக வேலையாகவும் தற்போது பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது தமிழகத்தில் தீவிரமான அரசியல் முனைப்புகளும் போட்டிகளும் நடந்து கொண்டிருக்கும் வகையில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா இது பார்க்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் அந்தந்த கட்சிகளுக்கு ஆதரவை கொடுக்கின்ற வகையில் சமீபத்தில் பெரும் விதத்தில் திரைத்துறைகளும் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள். 4 முனை போட்டியில் யாருக்கான ஆதரவை கொடுத்தால் நம் தமிழகம் நன்றாக இருக்கும் அப்படின்றத யோசித்து செயல்படுகிறார்கள். அந்த வகையில் இயக்குனர் ரஞ்சித்தும் பார்த்திங்கன்னா திருவிக நகர் அதிமுக வேட்பாளர் பொற்கொடியை நேரில் சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். அவர் ஏற்கனவே தனது எக்ஸ்தல பக்கத்தில் போர்க்கொடி வெற்றி பெற அனைவரும் இரட்டை இலச்சினத்தில் வாக்களிக்க வேண்டும் என பதிவிட்டிருந்தார். திருவிக நகரில் அரசியல் களம் மாறியதால் பொற்கொடிக்கு கடைசி நேரத்தில் பல அமைப்புகளும் ஆதரவும் அளித்து வருகின்றனர். இதனால் திமுகவுக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த தொகுதியில் மாற்றுக் கட்சியினர்கள் 4 முனை போட்டியாக இருந்தாலும் கூட பெரும் விதத்தில் பெரும்பான்மையான ஆதரவு அதிமுக பக்கம் வெற்றி வாய்ப்புகளாக போகிறதா இல்லை வேறு ஒரு பக்கம் திரும்புகிறதா அப்படின்றத ஒரு பக்கம் பேசும் பொருளாக இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்போது பெரும் விதத்தில் இருந்தாலும் கூட அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் அரசியல் செயல்பாடுகளும் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை கையாண்டு வருகிறார்கள். அந்த முடிவில் மாற்றங்களும் திருத்தங்களும் நடந்தாலும் கூட பெரும்பான்மையான ஆதரவும் கைகூடக்கூடிய ஒரு வகையில் தான் பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரியான முடிவுகளும் கள நிலவரங்களும் மாற்றி அமைக்கப் போகிறது இந்த ஒரு சூழலும் இந்த ஒரு 2026 தேர்தல் களமும் அப்படின்றத பார்த்திங்கன்னா பொறுத்து பார்ப்போம். இதனைத் தொடர்ந்து 2026 தேர்தலின் முடிவுகளும் ஜனவரி அதாவது மே 4ஆம் தேதி பார்த்திங்கன்னா வெளியாகிறது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் ஒரு சில முடிவுகளும் பார்த்திங்கன்னா மாறக்கூடிய ஒரு சூழலாகவும் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கப்படுகிறது. என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள், என்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைவர்களுக்கும் விஷயங்கள் பெரும் அளவில் பார்த்திங்கன்னா வெளிவரும். பார்ப்போம் என்ன நடக்குது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.